ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் D2. இன்றைக்கி ரெசிபி நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறது கிராப் ரோஸ்ட். கிராப் ரோஸ்ட்டுனா ரொம்ப ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க சீக்கிரம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு தேவை சின்ன வெங்காயம் 10 பல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி 2 துண்டு தோலெல்லாம் எடுத்துட்டு வச்சுருங்க. பூண்டு ஒரு 6 பல், அதுவும் தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப எதுவுமே அதிகமாக போட வேண்டாம். இது ஒரு 1 kg கிராபுக்கு உண்டான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். குருமிளகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கறி லீவ்ஸ் வந்துட்டு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அப்புறம் டொமேட்டோஸ் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 2 டொமேட்டோஸ். மறுபடியும் கறி லீஃப் இன்னொரு கைப்பிடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலை, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அரைச்சாச்சு, பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ கிராபை வந்து நல்லா துண்டை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் பேன் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறக்கெல்லாம் வந்துட்டு இது இரும்பு கடாய் தாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆகும். எண்ணெய் காஞ்சதும் கறி லீவ்ஸ் அதில் போட்டுருங்க. கறி லீவ்ஸ் பொரிஞ்சதும் தக்காளி அதில் போட்டுருங்க. தக்காளியை நல்லா வணக்குங்க. நல்லா கிரேவி ஆகிற மாதிரி வணக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கியாச்சு. நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் ஊற்றிடுங்க. அதையும் நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. உப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாகவே சேர்த்துங்க. அதிகமாக ஆகிடக்கூடாது. கம்மியானாலும் அந்த நண்டுக்குள்ளே உங்களுக்கு உப்பு சாராது. மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மிளகாய் தூள். மறுபடியும் இதெல்லாம் நல்லா வதக்குங்க. நல்லா இந்த மசாலாலாம் வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க கிராப் எடுத்து இதில் நம்ம சேர்த்திடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சேர்த்திட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க. ஒரு கலக்கி பாருங்கள். இப்போ நல்லா தண்ணி விட்டுட்டு இதை கொதிக்க விடணும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி இதை நல்லா 10 மினிட்ஸ்க்கு மேலே நல்லாவே கொதிக்க விடணும். அப்போ தான் வந்துட்டு இந்த நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. அப்போ தான் இந்த நண்டோட ஷெல்லெல்லாம் வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு வேகும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றப்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி கொதிச்சிரும். இப்போ 10 to 15 மினிட்ஸ் நான் கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. இனி நீங்கள் மூடி வைக்க வேண்டியதில்லை. இனி வந்துட்டு தட்டு போடாமல் அப்படியே ஓப்பன் பேனாகவே வச்சுட்டு கடாயை ஓப்பனாகவே வச்சு நீங்கள் இனி வந்து இந்த தண்ணி சுண்டி இது ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு இடையில கிளறி விட்டு இதை ரோஸ்ட் பண்ண வேண்டியதான். நல்லா அப்போதாங்க இதுக்குள்ளே இந்த மசாலாலாம் நண்டுக்குள்ளே நல்லா பிளெண்ட் ஆகும். நல்லா காரம் உப்பு எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகும். அதுக்கு தான் உப்பு உங்களை கரெக்டாக போட சொல்கிறேன். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக போட்டிங்கன்னா தான் பிளெண்ட் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா மசாலா உள்ளே பிளெண்ட் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. சான்ஸே இல்லை, பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கரெக்டாக இறக்குற பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா நண்டு வெந்துருச்சு. மசாலும் அது கூட பிளெண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் இதில் மேலே தூவி ஒரு கிளறி இறக்கிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நண்டு ரோஸ்ட் வந்து அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க.
இதை சர்வ் பண்ணுறக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறக்கு கொஞ்சம் கொரியாண்டர் தூவிக்கோங்க. தூவிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.